கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சிதம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரகாசனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனை பார்ப்போம். அறிவு சகோதரர் நம்முடைய கூட்டணியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அறிவு சகோதரர் திரு எம் சந்திரகாசன் அவர்களை கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்தவரை வெற்றி செய்யுங்கள். திரு சந்திரகாசன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், உங்கள் சின்னம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் அப்பா மக ரெண்டு பேரும் திமுக கம்பெனியுடைய முதலாளிகள். அது கட்சி அல்ல, திமுக கம்பெனி. அதுக்கு முதலாளி திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்காக பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த அண்ணா திமுக கட்சி. நம்முடைய கட்சி மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற சாதாரண மக்கள் கூட ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய தெய்வமாக இருக்கின்ற பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி வச்ச கட்சி அண்ணா திமுக கட்சி. அதை கட்டி காத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா. இந்த இருவரும் தலைவர்கள் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. அப்படி இருவரும் தலைவர்கள் தெய்வமாக இருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அருளாசியோடு தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சந்திரகாசன் அவர்களை தலைமை கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஆகவே இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே வலிமையான கட்சி அதிமுக கட்சி. அதிமுக கட்சியில் தான் 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள். இளைஞர் நிறைந்த கட்சி, மகளிர் நிறைந்த கட்சி, உழைப்பாளிகள் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி. ஆக இந்த அதிமுக கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை நாம் இயக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் முடக்கி வைத்திருக்கின்றோம். அதிமுக என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு ஒரு சர்வாதிகாரமாக மாறிவிடும். அதை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் சக்தி அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. இன்றைய தினம் தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலினும் சென்ற இடமெல்லாம் இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பற்றி அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றால் நான் எதை பற்றியும் கவலை இல்லை. நான் உங்களில் ஒருவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். 2 கோடி தொண்டனில் அதில் நான் ஒருவன். எனக்கு பொதுச் செயலாளர் என்ற வாய்ப்பை உங்கள் மூலம் தந்திருக்கின்றீர்கள். நான் அதை பெரிதாக நினைக்கவில்லை. உங்களில் ஒருவனாக இருப்பதை தான் பெரிதாக கருதுகிறேன். தொண்டர்களோடு தொண்டராக இருப்பதுதான் எனக்கு பெருமை. அதைத்தான் என்னுடைய நினைவிலே வைத்துக் கொண்டு நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே திரு ஸ்டாலினை போல எப்ப பார்த்தாலும் நான் திமுக தலைவர் என்று சொல்லுகின்ற பழனிசாமி அல்ல, தொண்டன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தொண்டன் எப்பொழுதும் நிலையாக இருப்பவன், தலைவன் அடிக்கடி மாறுவான். நிலையாக இருப்பது தொண்டன். ஆக அதுதான் என்னுடைய பணி. தொண்டன் என்ன நினைக்கின்றானோ அதை செயல்படுத்துவதுதான் என்னுடைய பணி. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்திருக்குது. 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிமுக கட்சி. இன்றைக்கு இந்திய நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது. ஒரு சாதாரண சந்திரகாசன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? அதிமுக தான் கிடைக்குது. நான் உங்களை போல் இங்கே அமர்ந்து படிப்படியாக தலைமைக்கு விசுவாசமா கட்சிக்கு உழைத்து உங்கள் முன் ஒரு வாய்ப்பை நின்று பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி தந்திருக்கிறீங்க.
இது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் முடியாது, திமுகவிலையும் முடியாது. இனி எந்த கட்சியிலுமே ஒரு சாதாரண தொண்டன் கட்சியுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்றால் அது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும். சாதாரண கிளை செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக முடியும் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் நடக்காது. அப்படிப்பட்ட கட்சியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக நம்முடைய கட்சியுடைய அத்தனை தொண்டர்களும் உழைப்பாளிகள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், எதையும் கைமாறு எதிர்பாராமல் செயல்படக்கூடிய ஒரே கட்சி தொண்டை அண்ணா திமுக தொண்டை ஒருவர் தான். இன்றைக்கு திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 3 ஆண்டு காலத்தில் திமுக எப்பொழுது வீட்டுக்கு அனுப்புவில் என்று மக்கள் பேசுகின்ற காட்சி நாம் பார்க்கிறோம். இதே அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டுகால ஆட்சி, 10 ஆண்டுகால ஆட்சியில நிறைய திட்டங்களை கொடுத்தோம். ஸ்டாலின் பேசுறாரு. நேற்றைய தினம் சேலத்தில் என்னுடைய மாவட்டத்துக்கு திரு ஸ்டாலின் நேற்றைய தினம் சென்று அவருடைய வேட்பாளருக்கு ஆதரவாக தேர்வு பிரச்சாரம் செய்கிறார். அப்பொழுது பேசுறாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில ஒரு இருண்ட ஆட்சி என்று சொல்லுகிறார். முழு பூசணியாயை சோற்றில் மறைத்து பேசுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அத்தனையும் பொய், உண்மையே கிடையாது. நீங்க நான் பேசிய பிறகு நான் தெளிவாக இந்த மாவட்டத்தில், நம்முடைய கடலூர் மாவட்டத்தில், இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று பட்டியலிட்டு சொல்றேன். திரு ஸ்டாலின் அவர்களே, சவாலாக சொல்கிறேன், நீங்கள் 3 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் மக்கள் விரோத ஆட்சி, இதுதான் மக்கள் விரோத ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. எந்த இடத்துக்கு வேணாலும் போய் கேளுங்க மக்கள் இடத்துல, அண்ணா திமுக ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சி, எவ்வளவு சிறப்பா செஞ்சாங்கன்னு. நீங்க மக்களை பார்க்கறது கிடையாது, மக்களிடத்துல என்ன பிரச்சனை இருக்கின்றது தெரியாது, ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். போனா தானே மக்களை பார்த்தா தானே மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்ப துயரம் எல்லாம் தெரியும். எதுவுமே தெரியாத முதலமைச்சர். ஆக நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, அவருக்கு முழுவதும் வீட்டு மக்களை பற்றி தான் கவலை. அவருடைய வீட்டிலே இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் கட்சிக்கு தலைவராக வரணும். எனக்கு அவருக்கு பின்னாலே அவர் கட்சி ஜெயிக்க போறது இல்ல, திமுக இதோட முடிஞ்சு போச்சு, சரித்திரம். அப்படி வந்தா இவரை முன்னிறுத்துறதுக்கு பாக்குறார் திரு உதயநிதி ஸ்டாலின். என்ன இது, என்ன மன்னர் பரம்பரையா, இது என்ன அரச குடும்பமா? ஏப்பா இங்க நிக்கிறவங்க ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஆகலாம்ல, சொல்லுங்க, ஆகலாம்ல, தகுதி இருக்குது எல்லாத்துக்கும். இது ஜனநாயக நாடு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க கட்சியில எல்லாத்தையும் அடிமையா வச்சிருக்கிற அந்த கட்சியில எவரும் மேலுக்கு வர முடியாது. ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம், உங்க கட்சி உறுப்பினர் யாராவது ஒருவர் சொல்லட்டும், திரு ஸ்டாலினுக்கு பிறகு இவர்தான் திமுக கட்சி தலைவரார் என்று ஒருவருக்கு சொல்லட்டும். ஆக நீங்க ஒருவர் சொன்னா போதும், அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கிடுவாங்க. அண்ணா திமுகவில் அப்படி இல்ல, அண்ணா திமுகவில் அப்படி இல்ல. நான் இப்பொழுது இருக்கிறேன், மேடையில் இருக்கிற யாராவது வருவாங்க, இல்ல இங்க நிக்கிற யாராவது ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் வருவாங்க. அண்ணா திமுக ஜனநாயக கட்சி, இந்த கட்சியில ஜனநாயகம் இருக்குது, அனைவருக்கும் சரிசமமா மரியாதை இருக்குது, சரிசமமாக நடத்தப்படுகிறார்கள். அதனாலதான் இங்கே அரங்கம் முழுவதும் நிரம்பி காட்சியளிக்க சொன்னால் இதுதான். ஸ்டாலின் கூட்டத்தில் போய் பாருங்க, இப்படி எல்லாம் ஒருத்தர் கூட ஆரவாரம் செய்ய மாட்டாங்க, அப்படியே புடிச்சு வச்ச மாதிரி அப்படியே வந்திருக்கிற. இங்கேதான் வெற்றி இருக்கிறது, இங்கேதான் எழுச்சி இருக்கின்றது. எழுச்சி எங்கே இருக்குதோ அங்கேதான் வெற்றி இருக்குது. அதை உங்கள் முன் நான் பார்க்கின்றேன், உங்களுடைய உணர்ச்சியை பார்க்கின்றேன். வருகின்ற தேர்தலிலே
தேர்தல் என்ற போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி பெறுகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஸ்டாலின் அவர்களே, 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறோம். இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். அதையெல்லாம் தெளிவா நான் சொல்றேன், பின்னாட சொல்றேன். ஆக 2 ஆட்சி என்பது உங்களுடைய ஆட்சி காலம். 2006 2011 மின்சாரமே இல்லாத இருண்ட தமிழ்நாடு. அப்பொழுதுதான் கரண்ட் கட்டு, பேச பேச மைக்கில பேச பேச கரண்ட் போயிடும். அப்படிப்பட்ட ஆட்சி 2006 2011 வரைக்கும். ஆனா அப்ப அம்மா சொன்னாங்க, 2011 தேர்தல் நேரத்தில் சுற்றுப்பயணம் போகும்போது சொன்னாங்க, ஆட்சி மாற்ற வரும், நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவேன் என்று சொன்னாங்க. உங்களுடைய பேர் ஆதரவால் 2011 தமிழகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்றாங்க. சொன்ன மாதிரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மாதிரி 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு 10 ஆண்டு கால ஆட்சி, எத்தனை திட்டம், கொஞ்சம் லஞ்சமில்ல. இந்தியாவிலேயே அதிக தார் சாலை நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. எங்க பார்த்தாலும் தார் சாலை, நகரத்தில் கிராமத்தில் எல்லாமே சிறப்பான தார் சாலை கட்டமைப்பு உங்களுடைய ஆட்சியில் பார்க்க முடியுதா? இன்றைக்கு தரவழி போக்குவரத்து துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலே தெரிவிக்கின்றார், தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமா தூரமுள்ள தார் சாலை அமைக்கப்படுகின்ற செய்தியே நம்முடைய ஆட்சி இருக்கும்போது தமிழகத்தில் நாடாளுமன்றத்தில் தரவழி போக்குவரத்து அமைச்சர் பேசுகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.